Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கோயில் திருவிழாவில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், இந்த மோதல் என்ன காரணத்தால் நிகழ்ந்தது? விவரங்களை வழங்குங்க. வணக்கம் பவித்ரா. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வளவம்பட்டியில் மூங்கில் ஐயனார் கோயில் தேரோட்ட திருவிழா ரத்து செய்யப்பட்டு உற்சவர் மூர்த்தி மண்டபத்திற்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. அந்த கிராமத்தில் பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருப்பதால் திருச்சி மண்டல ஐஜி, டிஐஜி மற்றும் 4 மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வளவம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மூங்கில் ஐயனார் கோயில் திருவிழா வழிபாடு நடத்துவதற்கு இரு தரப்பினருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி திருவிழா பட்டியல் சமூக மக்கள் காலை 8 மணி முதல் 1 மணி வரை கோயில் வழிபாடு நடத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தங்களை சாமி வீதி உலா நிகழ்வு நடத்த மாற்று சிறந்தர் அனுமதிக்கவில்லை என்று கூறி 2 தரப்பினரும் இடையே மோதல் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை உருவானது. இந்நிலையில் புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா, வருவாய் கோட்டாட்சியர் பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கோயில் உற்சவர் மூர்த்தி சிலை அமைந்துள்ள பகுதியை மூடியும் இன்று நடக்க இருந்த தேரோட்ட திருவிழாவை ரத்து செய்தும் உற்சவர் சிலையை அறநிலைத்துறையிடம் கையகப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டியில் கோயில் திருவிழா தொடர்பாக 2 சமூகத்திற்கு இடையே பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளதால் திருச்சி மண்டல ஐஜி, டிஐஜி மற்றும் 4 மாவட்ட எஸ்பிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வளவம்பட்டி கிராமத்தில் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் அந்த கோயிலை சுற்றி போலீசார் பேரிகார்டு மீது தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.